Hi friends, welcome to our channel. இன்னைக்கு control systemல 5th unitல sample அதாவது first order sample hold அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா second order sample hold அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது sampling process பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். A sample data control system is shown in figure. Find the open loop transfer function if the controller gain is unity with sampling time 0.5 second ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓப்பன் லூப் சாம்பிள்டு டேட்டா சிஸ்டம் எப்படி இருக்கும், க்ளோஸ்டு லூப் சாம்பிள்டு டேட்டா சிஸ்டம் எப்படி இருக்கும், அண்ட் இதில் இருக்கிற எஸ் எல்லாமே எஸ் டொமைனில் இருக்குது. இந்த எஸ் டொமைன் எல்லாம் இசட் டொமைனாக கன்வெர்ட் பண்ணோம். ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இருக்கும். அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லேருந்து இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இது ஓப்பன் லூப் சாம்பிள்டு டேட்டா சிஸ்டம். R of K, C of K இருக்கும். G of Z அப்படின்றது இந்த டேர்ம் லீனியர் டிஸ்கிரீட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா G of Z is equal to C of Z divided by R of Z. நமக்கு கொடுத்துருக்கிறது அவுட்புட் வந்து C of Kல இருக்கும், R of Kல இருக்குது. இதுக்கு நம்ம Z டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா நமக்கு Z transformation of C of K is C of Z. அதே போல் Z transformation of R of K is R of Z. ஸோ இது வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா G of Z வந்து கால்குலேட் பண்ணால் போதும். இதே க்ளோஸ்டு லூப் சாம்பிள்டு டேட்டா கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்கே டைம் பீரியட் இருக்குது, E of Tயோட வேல்யூ இருக்குது, G of S இருக்குது, இது H of S இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் உங்களுக்கு வந்து டைம் க்ளோசிங் டைம் ஸ்விட்ச் வந்து க்ளோசிங் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து C of K, இது R of K. ஸோ இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா T of Z is equal to C conjugate of S divided by R conjugate of S, that is nothing but C of Z divided by R of Z. ஸோ C of Z, R of Z வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா இது G of S ஃபங்க்ஷன், இது H of S ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம G of Z கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது H of Z கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா G of Z divided by 1 plus G of Z into H of Z. நமக்கு S டொமைனில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம்னா G of S divided by 1 plus G of S into H of S. சேம் ஃபார்மேட் Z டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் க்ளோஸ்டு லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா G of S divided by 1 plus G of S into H of S ன்னு கால்குலேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் எந்த ஒரு ப்ராப்ளம் போகணுன்னாலும் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் இதுதான். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை இசட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் 1/S இருக்குது அப்படின்னா Z டிவைடட் பை Z1. ஸோ 1/S நம்ம இசட் டொமைனாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த S டொமைனை இசட் டொமைனாக கன்வெர்ட் பண்ணணும்னா 1/S எப்படின்னு எழுதலாம், Z டிவைடட் பை Z minus 1. 1/S ஸ்கொயருக்கு TZ டிவைடட் பை S minus 1 the whole square. அதே போல் 1/S கியூப்க்கு T square Z into Z plus 1 divided by Z into Z minus 1 the whole square. 1/S plus A Z divided by Z minus e to the power of minus 18 எழுதலாம். 1/S plus A the whole squareக்கு TZ into e to the power of minus 80 divided by Z minus e to the power of minus 80 the whole square எழுதலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு G of Z கால்குலேட் பண்ணாவே போதும். ஸோ G of Sன்றது இந்த டேர்ம், இதுதான் G of Sன்னு கொடுத்துட்டாங்க. இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்தா தான் ஓவராலாக நமக்கு என்னன்னா G of Z நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதாவது G of S கால்குலேட் பண்ணிவிட்டு அதை இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு G of S எழுதிடலாம். G of S is equal to, இப்போ நமக்கு ப்ராப்ளமில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அப்படியே எடுத்து எழுதுங்க. S அதாவது K இன்ட்டு கான்ஸ்டன்ட் K இன்ட்டு 1 minus e to the power of minus TS divided by S இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதுறோம். அதாவது 1/S இன்ட்டு S plus 2ன்னு இருக்குது. இது அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இப்போ நான் இசட் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எழுதணும். G of Z எழுத போகிறேன். அப்போ G of Zனா எப்படி எழுதலான்னு பாருங்கள். Z transformation of the overall value K into 1 minus e to the power of minus TS divided by S into 1/S into S plus 2ன்னு எழுதலாம்.
இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த எஸ்ஸை வந்து நான் இதோட எழுதுறேன். அப்போ இது எப்படி எழுதலான்னு பாருங்க. இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கே இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் டிஎஸ் த ஹோல் திங் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதலாமா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஜி ஆஃப் இசட் வேல்யூ. இப்போ ஜி ஆஃப் இசட்ல நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கே இன்ட்டு 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் டிஎஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ண போறேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னா, that is a divided by இந்த s ஸ்கொயர் டேர்ம் இருக்குதுன்னா இந்த s ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கணும். s ஸ்கொயர் ப்ளஸ் b டிவைடட் பை இதோட பவரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் ஒரு வேல்யூ. அப்போ s ப்ளஸ் c டிவைடட் பை இன்னொரு டேர்ம் என்னது s ப்ளஸ் 2. ஸோ இப்படி தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் படி நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். a டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் b டிவைடட் பை s ப்ளஸ் c டிவைடட் பை s ப்ளஸ் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா LCM எடுக்கலாம். ஸோ 1 டிவைடட் பை s ஸ்கொயர் இன்ட்டு s ப்ளஸ் 2 is equal to, இப்போ இது எல்லாத்துக்குமே LCM எடுத்தோன்னா என்ன வரும்? s ஸ்கொயர் இன்ட்டு s ப்ளஸ் 2 தான் நமக்கு LCM டினாமினேட்டரில் வரும். அப்போ இந்த நியூமரேட்டரில் எந்த டேர்ம் மிஸ்ஸிங்? s ப்ளஸ் 2 மிஸ்ஸிங். அப்போ a இன்ட்டு s ப்ளஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா s மட்டும்தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் நமக்கு என்ன வரணும்? இன்னும் என்னென்ன டேர்ம்ஸ் மிஸ்ஸிங்? s இன்ட்டு s ப்ளஸ் 2 மிஸ்ஸிங். அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். s இன்ட்டு s plus 2 plus c into இங்க s plus 2 இருக்கு. எந்த term missing? s square term missing. அப்ப c into s square. The whole thing divided by s square into s plus 2. இப்போ இது denominator ரெண்டுத்தையுமே நம்ம cancel பண்ணிடலாம். அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்க. 1 is equal to a into s plus 2 plus bs into s plus 2 plus c into s ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? a, b அண்ட் c வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நான் s is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். s is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 is equal to a into 0 plus 2 plus b into இங்கே எஸ்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ இந்த ஓவரால் டேர்மே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ப்ளஸ் சி இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா ஓவராலவே 0 ஆகிடும். அப்போ பியும் சியும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன வரும்? 1 is equal to a into 2ன்னு வரும். இதிலிருந்து ஏவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணலாம். தட் இஸ் 1/2. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1/2. இப்போ அகெயின் இங்கே பாருங்கள் s plus 2ன்னு ஒரு டேர்ம் இருக்கா. s plus 2 is equal to 0ன்னா இதுலேருந்து எஸ்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா -2. அப்போ அடுத்து s is equal to -2ன்னு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்கள் 1 is equal to a into -2 plus 2. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ப்ளஸ் b into -2 into -2 plus 2. இங்கே எஸ்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் c into -2 the whole square. இப்போ இது வந்து இந்த டேர்மு கேன்சல் ஆகிடும். பிகாஸ் -2 plus 2 0 ஆகிடும். இங்கே -2 plus 2 0 ஆகிடும். அப்போ a b ரெண்டுமே வராது. இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. அப்போ 1 is equal to நமக்கு என்ன வரும்? 1 is equal to c into 4ன்னு வரும். ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் c is equal to 1/4ன்னு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அடுத்து வேறு என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. s is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். s plus 2 is equal to 0லேருந்து எஸ்ஸோட வேல்யூ -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். வேறு என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. அப்போ இது என்ன பண்ணுறோம்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது உள்ள எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 is equal to a into s, as plus a into 2, 2a plus b into s into s, b into s square plus b into s into 2, b into 2s plus c into s square. இதில் s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதுங்க. s ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இங்கே c இருக்குது, இங்கே b இருக்குது. இந்த டேர்ம் ஈக்குவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ 0 is equal to இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து எடுக்குங்க. b ப்ளஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ c. இப்போ பியோட வேல்யூ நமக்கு தெரியும். பியோட வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணோம்? நமக்கு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 0 is equal to b ப்ளஸ் 1/4. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும்? இந்த 1/4 அந்த சைடில் பிடிச்சுன்னா -1/4ன்னு வரும். இப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? ஏவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு, பியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு.
அண்ட் சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 1/s² இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2வை நான் என்ன ஸ்ப்ளிட் பண்ணேன், a டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு எழுதினேன். ஏவோட வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணோம், a இஸ் ஈக்குவல் டு 1/2. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்து பியோட வேல்யூ என்னது, -1/4. அப்போ -1/4 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் சியோட வேல்யூ +1/4 ப்ளஸ் 1/4 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 2. இப்போ இந்த ஈக்குவேஷன், அதாவது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், x of g of z is equal to இந்த term எடுத்தோமா, z into k into divided by s square into s plus 2க்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த வேல்யூவை நம்ம ஓவராலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். g of z is equal to z transformation of k into 1 minus e to the power of minus t into s divided by அந்த term இருந்ததுங்களா, அப்போ 1 divided by s square into s plus 2ன்னு இருந்தது. அதை தான் நம்ம என்னென்னு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், a divided by s square plus b divided by s plus c divided by s plus 2ன்னு எடுத்தோம். இப்போ இந்த ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். 1/2 into 1/s² minus 1/4 into 1/s plus 1/4 into 1/s plus 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த k into 1 minus e to the power of minus ts இது எல்லாத்துக்குமே காமன். ஓவரால் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா z டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்க போகிறோம். இப்போ k-ஓட வேல்யூ 1ன்னு அசியூம் பண்ணுறோம். அட் தி சேம் டைம் 1 minus e to the power of minus ts நம்ம என்ன எடுக்கிறோம், 1/zன்னு எடுக்கிறோம். இது எல்லாமே ஃபார்முலாஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/s² நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். 1/s² z டிரான்ஸ்ஃபார்மேஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா ஃபார்முலா பாருங்கள், tz divided by z minus 1 the whole square. அப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், tz divided by z minus 1 the whole square சப்ஸ்டியூட் பண்ணோம். minus 1/4 into 1/s. 1/s எப்படி எழுதலான்னு பாருங்க, z divided by z minus 1. ஸோ இந்த இடத்துல என்னென்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், z divided by z minus 1 plus 1/4 into 1/s plus 2. இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1/s plus a. இந்த ஏக்கு பதில் 2. அப்போ z divided by z minus e to the power of minus a-ஓட வேல்யூ என்னன்னு இருக்கு, 2ன்னு இருக்கு. அப்போ e to the power of minus 2tன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோம், z டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுத்து இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுத போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் 1 மைனஸ், அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ k-ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 1 மைனஸ், இப்போ நான் z டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஒன்ஸ் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா இது தேவையில்லை, எல்லாமே s டேர்மில் இருக்கிறத இப்போ நான் எல்லாமே z டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். அப்போ திரும்ப நம்ம z டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் போடணும்னு அவசியம் கிடையாது, அதனால இது தூக்கிடுறேன். நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, அதாவது இந்த இசட்டும் இங்கே இருக்கிற இசட்டும் கேன்சல் பண்ணி நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் அப்படின்றதுனால இந்த இசட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்கிறேன். ஒன்ஸ் நான் எஸ் டொமைனை இசட் டொமைனை கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா திரும்ப இந்த இசட்டை போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் அது போடல, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ k-ஓட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 1 minus e to the power of minus ts-ஓட வேல்யூ 1/z into 1/2 into 1/s² என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், tz divided by z minus 1 the whole square minus 1/4 into 1/s என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இது ஃபார்முலா z divided by z minus 1 plus 1/4 into 1/s plus a. 1/s plus a ஃபார்மேட்டு z divided by z minus e to the power of minus at. a-ஓட வேல்யூ 2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ z minus 1 the whole thing divided by z into இந்த ரிமைனிங் வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே வருது. இப்போ இதை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்மை உள்ள ஒவ்வொன்றத்தோடு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன், அந்த தேர்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே z minus 1ம் இங்கே ஒரு டேர்ம் கேன்சல் ஆகுது. அதே போல் இந்த இசட்டும் இந்த இசட்டும் ஃபர்ஸ்ட் டேர்மில் கேன்சல் ஆகுது. அதே போல் செகண்ட் டேர்ம் எடுங்க, இந்த இசட்டும் இந்த இசட்டும் கேன்சல் ஆகுது. z minus 1 z minus 1 கேன்சல் ஆகுது. தேர்ட் டேர்ம் பாருங்கள், இந்த இசட்டும் இந்த இசட்டும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதுறேன். அப்போ ரிமைனிங் என்னது 1/2 into t divided by z minus 1. ஒரு டேர்ம் தான் கேன்சல் ஆகிருக்கு, இன்னொரு டேர்ம் இருக்குது z minus 1 minus 1/4 into வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், வேறு எதுவுமே இல்லை. அப்போ 1/4 மட்டும் வரும். minus 1/4 plus 1/4 into z minus 1 divided by z minus e to the power of minus 2 into t.
ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, t is equal to 0.5 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துலையே நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், 0.5, இந்த இடத்துலையும் 0.5ன்னு இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. g of z is equal to 1/2 into 0.5 divided by z minus 1 minus 1/4 plus 1/4 into z minus 1 divided by z minus, இந்த இடத்துல ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா -2 into 0.5 நமக்கு 1 கிடைக்கும். அப்போ -1 e to the power of -1 நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 0.368ன்னு கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவை இதில் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ 1/2 இன்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0.25, இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுவும் 0.25ன்னு வரும். 1/4 is equal to 0.25. இது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ 0.25 divided by z minus 1 மைனஸ் இந்த கான்ஸ்டன்ட் 1/4ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 0.25ன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ 1/4னா 0.25, வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இன்ட்டு z minus 1 divided by z minus 0.68. இப்போ இது எல்லா டேர்முக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா இது வந்து 0.25னா டினாமினேட்டரில் z டேர்ம் எதுவுமே இல்லை. அப்போ என்ன வரும்னு பாருங்க, z minus 1 into z minus 0.68 தான் நமக்கு டினாமினேட்டரில் வரும். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மில் எது மிஸ்ஸிங் பாருங்க, z minus 0.68 மிஸ்ஸிங். அப்போ 0.25 இன்ட்டு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிடுங்க, மைனஸ் இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை. அப்போ ரெண்டு டேர்முமே நமக்கு வரணும். அப்போ 0.25 இன்ட்டு z minus 1 இன்ட்டு z minus 0.68 ப்ளஸ் இது 0.25 இன்ட்டு z minus 1, இங்கே z minus 0.68 இருக்கு, எது மிஸ்ஸிங், z minus 1 மிஸ்ஸிங். அப்போ z minus 1 இன்ட்டு z minus 1 the whole thing divided by LCM நமக்கு என்ன வந்தது, இந்த ரெண்டு டேர்ம். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இது உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 0.25 இன்ட்டு z 0.25z, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் ப்ளஸ், இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வந்து மைனஸ் ஆகிடும். 0.25 இன்ட்டு 0.368ஓட வேல்யூ 0.092. இப்போ இதை பாருங்கள், 0.25 அப்படியே வச்சுக்கிறேன், இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். z இன்ட்டு z ஸ்கொயர், z இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 0.368 z, இது பாருங்கள் மைனஸ் z. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ், அடுத்து பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 0.368 ப்ளஸ் 0.25 இன்ட்டு இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ z minus 1 இன்ட்டு z minus 1, z minus 1 the whole square. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப இது எல்லாமே உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக z டேர்ம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா -1.368ன்னு வரும். இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இது வந்து z minus a the whole square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம், that is a plus b, a minus b the whole square format. a minus b the whole square, a square plus b square minus 2ab ன்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்மேட் படி a ஓட வேல்யூ z square minus 2ab, 2, a ஓட வேல்யூ z, b ஓட வேல்யூ 1, அப்போ minus 2z plus 1 plus b squareனா 1. ஸோ இப்போ இது உள்ள திரும்ப நான் மல்டிப்ளை பண்ணுறேன் இந்த 0.25. ஸோ இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிட்டேன். minus 0.25 into z square minus 0.25 z square, இந்த term திரும்ப உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 0.25 into 1.368 z மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ப்ளஸ் 0.3 அண்ட் இது திரும்ப மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 0.25 into 0.368 0.092 இன்ட்டு திரும்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 0.25 into z square minus 2 into 0.25 minus 0.5 into z, திரும்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் 0.25 the whole thing divided by z square minus 1.36 z plus 0.368ன்னு வரும். இப்போ இந்த z ஸ்கொயர் பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. z ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், இது ரெண்டுமே என்ன ஆகிடும், நமக்கு கேன்சல் ஆகிடும், இது வராது. அதே போல் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். இது ஒரு இசட், இங்கே ஒரு இசட் இருக்குது, அண்ட் இதோட வேல்யூ z. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.092 zன்னு வருது. கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ட் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 0.066ன்னு வருது. டிவைடட் பை z ஸ்கொயர் மைனஸ் 1.368 z ப்ளஸ் 0.368ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா g of z is equal to 0.092 z plus 0.066 divided by z square minus 1.368 z plus 0.38ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்போவுமே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த ப்ராப்ளமை. ஸோ 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்ளம் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னாவே இதே சேம் ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனான்றதை பார்த்துட்டு அதிலிருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.